ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது வண்டி பிரேக் பிடிக்கும்போது டயரானது 4 பக்கம் ஒரே அளவு சீராக பிரேக் பிடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் வண்டியோட பிரேக் சரியாக நிற்காது. இதை எப்படி சரி செய்து கொள்வது என்று பார்ப்போம். மேலும் இது போன்ற வீடியோக்களை நாங்கள் அப்லோட் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், எப்படி நைஸாக இருக்குன்னு பாருங்கள். நைஸ்னால் உள்ளே அந்த டஸ்ட்டு ஆயிலு எல்லாம் மிக்ஸ் ஆகி ட்ரம் எப்படி நைஸாக இருக்குன்னு பாருங்கள். அதே போல் இந்த பிரேக் பேடு பாருங்கள், ஆயில் லைட்டாக லீக்கேஜ் ஆகிருக்கு. ஆயில் லைட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஆயிலு ட்ரம்மில் விழுந்து அந்த ட்ரம்மு அப்படியே ரன் ஆகும்போது இந்த பிரேக் பேடெல்லாம் ஹார்ட் ஆகிடும், ப்ளஸ்ஸு நைஸ் ஆகிடும். இப்போ வந்துட்டு பிரேக் சரியாக பிடிக்காது. இந்த மாதிரி இருந்தால் பின்னாடி பிரேக்கு சரியாக பிடிக்காது, வேலை செய்யாது. இது போல் எம்ரி ஷீட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஆயில் ஹார்டாக இருக்குது பாருங்கள், பிரேக் பேட் ஹார்டாக இருக்குது பாருங்கள், அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் தேய்க்கணும். ஆயிலு டஸ்ட்டு எல்லாம் விழுந்து அப்படியே ரன் ஆகிறதெல்லாம் பாருங்கள் ஹார்டாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்கும். அதெல்லாம் எம்ரி பண்ணி விடணும். இந்த ட்ரம்மையும் அதே போல் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிக்கிட்டு அதே போல் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அந்த பிரேக் பேடை தேய்ச்சோமோ அதே போல் இந்த ட்ரம்மையும் தேய்க்கணும். சுத்தம் எம்ரி பண்ணி விடணும். ஏன்னா இதுவும் பிரேக் பேட் போலவே இதுவும் நைஸாக இருக்கும். ஸோ இதையும் நம்ம எம்ரி பண்ணி விடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இதே போல் இன்னொரு டயருக்கும் நம்ம செஞ்சிட்டோன்னா அடுத்ததாக ஒரு 40,000-50,000 கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அடுத்ததாக வீல் பேரிங் ஏதாச்சும் லூஸாக இருக்கான்னு பார்த்து டைட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பால் ஜெயிண்ட்டு அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கினீங்களா டயரோட மைலேஜ் உங்களுக்கு இன்னும் சேர்ந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.